பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஹனுமார் அலங்காரம் நம்ம பார்க்குறோம். அது சுமார் ஒரு 7 அடி உயரத்தில் ஹனுமார் ராமரை ஆலிங்கனம் பண்ணின மாதிரியான ஒரு அலங்காரம். தன்மய மாருதி அப்படின்ற திருநாமத்தில் இந்த அலங்காரங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ராமர் மேலே எப்படி ஹனுமார் பிரேமையாக இருந்தாரோ, அந்த ராமநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் ஹனுமாருக்கு எப்படி ராமருடைய சிந்தனைகள் ராமருடைய நாமத்தை சொல்கிறாரோ, அந்த மாதிரியான ஒரு அலங்காரம் தான் இந்த தன்மய மாருதி அலங்காரம். இந்த அலங்காரம் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய யோகாஞ்சநேய சுவாமிக்கு இந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த ஹனுமார் பார்த்தோம் அப்படின்னா, ராகவேந்திர சுவாமி எப்படி கிருஷ்ணரை ஆலிங்கனம் பண்ணின மாதிரி இருக்காரோ, அதே ரூபத்தில் ஹனுமாரை நம்ம இந்த மாதிரி ராமரை ஆலிங்கனம் பண்ணின மாதிரியான ஒரு கோலத்தில் நம்ம அலங்காரங்கள் பண்ணுறோம். இந்த அலங்காரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 அடி உயரத்தில் உண்டான ஹனுமாருக்கு இந்த மாதிரி அலங்காரம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணும்பொழுது தான் ராமர் மேலே ஹனுமார் எப்படி பக்தியாக இருந்தார், அந்த ஒரு ரூபத்தை நம்ம பார்க்க முடியும்னா அது இந்த அலங்கார ரூபத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்காக பிரத்யேகமாக நம்ம அயோத்தியா ராமர் மாதிரியே நம்ம இந்த ராமரை பண்ணி, அந்த ராமரை ஹனுமார் ஆலிங்கனம் பண்ணின மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு இந்த அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹனுமாரை நம்ம அலங்கார ரூபத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, கட்டாயம் அந்த ராமர் மேலே எப்படி பக்தியாக இருந்தாரோ அதே மாதிரியான பக்தி நமக்கும் ஹனுமார் கட்டாயமாக நமக்கும் அந்த பக்தியை கொடுப்பார். இந்த மாதிரி நிறையா பதிவுகள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாமி அலங்கார ஐட்டம்ஸ், இந்த துணியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா சுவாமிக்கு, அதெல்லாம் நம்ம அலங்கார கிரியா அப்படிங்கிற ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது.